ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டிலேருந்தே அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் மதியம் ஒரு 12 மணி ஆயிடுச்சு. அதனால் வெயில் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி உள்ளே பிடிச்சி வந்து கட்டியாச்சு. காட்டில் காலையில் ஒரு 7 மணிக்காட்ட கொண்டு போய் கட்டினோம்னா மதியானம் ஒரு 12 மணிக்காட்ட கொண்டு வந்து நல்லா தண்ணி காட்டி நம்ம கட்டுத்தரில் எப்பவும் போல் கட்டிட்டு அப்புறம் ஒரு 4 மணி போல் அவுத்து விட்டோம்னா ஒரு 6 மணி வரைக்கும் மேயும் காட்டுக்குள்ளே. இது நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த குட்டி. போன வீடியோவுக்கு முந்தின வீடியோ சொல்லியிருந்தேன். வாங்கிட்டு வந்து ஒரு 2 வாரம் ஆச்சு. இது ஃபஸ்ட்டு வந்து வயிற்றில் போயிட்டு இருந்தது. ரொம்பவுமே கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டங்காட்டி என்ன சொன்னாங்கன்னா, இந்த குட்டி வாங்கினது வந்து சந்தையில் தான் வாங்கணும். ஸோ அதனால் தண்ணி வயிற்றில் ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு அப்படி வயிற்றில் போகுது அப்படின்ட்டு ஒரு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டு மருந்து மாத்திரை கொடுத்தாங்க. சரியாக போச்சு. இப்போது நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த குட்டிக்கும் அந்த குட்டிக்கும் என்ன ப்ராப்ளம், ஒரே ப்ராப்ளம்னா கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அகட்டிக்காலாக போச்சு. பாருங்கள், நார்மல் கால் கிடையாது. இந்த ஆட்டுக்கு பாருங்கள் இப்படி நீட்டாக இருக்குது கால். ஆனால் இதுக்கு வந்துட்டு அகட்டிக்காலாக போச்சு. இதுக்கு கூட அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் அந்த குட்டிக்கு நல்லாவே தெரியும் எந்திரிச்சு இருந்துச்சுன்னா. இன்னும் கொஞ்சம் இந்த கிளைமேட் மாதிரி அவங்க இடத்துக்கும் எங்கள் இடத்துக்கும் செட் ஆனங்காட்டி கொஞ்சம் சளி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஆனால் சளிக்கும் வந்துட்டு அங்கே வெட்னரி ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்த மருந்து. ஆனால் அது ஏதோ கேட்கல போல். இன்னும் 2 விஸ்கா ஊற்றி விடணும். நம்ம ரேபிட் வந்துட்டு அந்த கூண்டில் வந்துட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுங்காட்டி வெளியே திறந்து விட்டுருந்தோம். இந்த கூண்டில் என்ன பிரச்சனைனா வெயிலை வந்துட்டு டைரெக்டாக படும். அப்போ வந்துட்டு தகரம். அடுத்து வந்துட்டு இங்கே ஒரு கூண்டு, அதுக்கு கீழே ஒரு ரேக்கு. ஸோ அதனால் அதிகமாக வெயில் வந்துட்டு இப்போதைக்கு தெரியாது. ஒரு மணிக்கு போல் அதிகமாக வெயில் இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு முயல்னால வெயில் தாங்க முடியாது. அதனால ஒரு 10 மணிக்கு போல் வெளியே திறந்து விட்ருவோம். கூண்டை திறந்து விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு எங்கேயாவது பின் நெகிழில் படுத்துக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கடியில் படுத்துட்ருக்கு. பார்த்திங்கன்னா எங்கே ஹைட் ஆகிருக்குன்னு பாருங்கள். அடியில் வந்துட்டு கோழி வந்துட்டு அடியில் போய் படுக்கும் மத்தியானத்தில், கோழி குஞ்சுகள்லாம். ஸோ அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு உள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்ருப்பாங்க போல். அதனால் குழு இருக்குங்காட்டி உள்ளே போய் படுத்துக்கிச்சு. அது அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா கோழி குஞ்சுக. இவங்களுக்கெல்லாம் எதுக்கு வந்துட்டு முதுகில் பெயிண்ட் அடிச்சு விட்ருக்கோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ரோஸ் கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ருப்போம். காரணம் என்னென்னா இன்றைக்கி போய் தடுப்பூசி போட்டு வந்தேன். ஸோ அதனால் ஒரு 5-6 குஞ்சு தான் கைக்கு சிக்கிச்சு. இதோட பேட்ச் வந்துட்டு மொத்தம் 14 சிக்கு. அதில் வந்துட்டு ஒரு 7 சிக்கு தான் கையில் சிக்குச்சு. அதனால் அதுக்கு மட்டும் போய் ஊசி போட்டு வந்தேன். அடுத்த டைம் வந்துட்டு இதே பேட்சில் இன்னொரு மீதி 7 குஞ்சு இருக்குது. அதுக்கு போடுறப்போ வந்துட்டு இது வந்து மிக்ஸ் ஆகிடக்கூடாது. அடுத்த வாரம் அதில் போய் போட்டு வரணும் அதுகளுக்கெல்லாம். அப்போ வந்துட்டு இதுகளும் சேர்த்து வந்துடக்கூடாதுங்காட்டி அடையாளத்துக்காக அதை போட்டு விட்ருக்கேன். பார்த்திங்கன்னா ஒரு 7 சிக்கோட முதுகில் அப்படி தான் இருக்கும். முதுகில், காலில் எல்லா பக்கம் போட்டு வச்சுருக்கோம். இந்த வாரம் வந்துட்டு கோழியில் கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயம் நிறையா இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுக்கா அடிச்சிருச்சு. இப்போதைக்கு வந்துட்டு லிவர் டானிக் தான் ஊற்றி வச்சுருக்கோம். மெடிக்கலில் போய் கேட்டங்காட்டி லிவர் டானிக் ஊற்றினாவே சரியாக போகும்னாங்க. தண்ணியிலையும் வந்துட்டு லிவர் டானிக் கலந்து வச்சுருக்கோம். சுக்கா வந்து அவங்களுக்கு இப்படி தான் பார்த்திங்கன்னா ரக்கை கீழே தொங்க போட்டு இங்கே பாருங்கள் அப்படியே ஆக்டிவாக இல்லாத மாதிரியே தான் இருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கம்பியாட்டம் இருக்கும். இந்த நார்மலாக இருக்க சிக்குக்கு வந்து அப்படி இருக்காது. ஆனால் இந்த மாதிரி சிக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த சிக்கன் வந்துட்டு அப்புறப்படுத்தாச்சு தனியாக. தீனி தண்ணி எப்போ நார்மலாக வைக்கிற மாதிரி அதில் வந்துட்டு கொஞ்சம் மெடிசன் மட்டும் கலந்து வைக்கணும். சுக்கா வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த மருந்து பேர் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நாமளே இப்போ தான் ட்ரையல் பார்க்குறோம். அதை வந்துட்டு உங்களுக்கு சஜஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால தான். அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தோம்னா நம்ம சேவலும் பட்டை இந்த இங்கே நிற்கிது. இது வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், எக் லே பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தார் எத்தனை முட்டை லே பண்ணியிருக்குன்னு. அந்த வீடியோ எடுத்த நாள் வந்துட்டு ஒரு 6 எக் லே பண்ணியிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 6 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 12 எக் லே பண்ணியிருக்கு. இன்னும் ஒரு 2-3 நாளில் அடைய உட்காந்துருன்னு நினைக்கிறேன். அடைய உட்காந்துச்சுன்னா வீடியோ அப்டேட் பண்ணுறேன்.
பாருங்கள் வெயில் அதனால் தாங்க முடியல போல். ஆனால் வந்துட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே போச்சுன்னா நல்லா நெகிழாக இருக்கலாம். ஆனால் இவங்க தான் வெயில் அலைஞ்சிட்ருக்குங்க. அப்படியே அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோன்னா, வெளியே ஒரு கோழி வந்துட்டு, இந்த கோழிக்கு வந்து மொத்தம் 6 குஞ்சு இருந்துச்சு இந்த கோழியில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த கோழியில் வந்துட்டு 4 குஞ்சு தான் இருக்குது. 3 குஞ்சு இங்கே நிற்கிது பாருங்கள். அடுத்து ஒரு குஞ்சு வந்துட்டு உள்ளே இருக்குது. இது என்ன பிடிச்சுன்னு தெரில, பூனை பிடிச்சதா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பிடிச்சதா என்னன்னு தெரில. இப்போதைக்கு இதில் 2 குஞ்சு மிஸ்ஸிங்கு. ஒரு குஞ்சுக்கு சுக்கா அடிச்சிருச்சு. மீதி அந்த 7 குஞ்சு கொண்டு போய் ஊசி போட்டு வந்தேன்னு சொல்லியிருப்பேன். அடுத்த பேட்ச் குஞ்சுக அதோட செட்டே வந்துட்டு அடுத்த 7 குஞ்சுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு எங்கள் வீட்டில் வேலி மதியானம் வெயிலாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு சிமெண்ட் சைடு வச்சு தடுத்து அவங்களுக்கு வந்து நெகிழ் உண்டாக்கி கொடுத்துருக்கோம். நெகிழ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ஒரு குஞ்சு சுக்கா அடித்தது வந்து எல்லா குஞ்சுகளுக்கும் இப்போதைக்கு வந்துட்டு மருந்து தண்ணி தான் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சுக்கா நோய் வந்த குஞ்சுக்கு ஊற்றின லிவர் டானிக்கு தான் வந்துட்டு இதுகளுக்கும் வந்துட்டு தண்ணியில் கலந்து வைக்கலான்னு சொன்னாங்க. அதனால் தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு எப்படி சக்ஸஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த டானிக் நேம் என்னன்னு. அப்படி இந்த சைடு வந்தோம்னா நம்ம ஓல்டு வெர்ஷன் டாக் தான் இருக்குது. இவரெல்லாம் வீடியோவில் கட்டி ரொம்ப நாளே ஆச்சு, ரொம்ப மாதமே ஆச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இவர் உள்ளே கட்டியிருந்தோம் வீட்டுக்குள்ளே. அதனால் அடிக்கடிக்கு வீடியோ எடுக்கப்போ இவர் கவர் ஆகும் அப்படி. ஆனால் வந்துட்டு இப்போ வெளியே கட்டிட்டோம். அதனால் அடிக்கடிக்கு வீடியோ எடுக்கிறப்போ கவர் ஆகலை. ஸோ எனக்கும் ஞாபகமே இல்லை இதை காட்டலான்னு. எல்லாத்துக்குமே வந்துட்டு கூண்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி ஊற்றி விட்டுறணும். ஏன்னா வந்துட்டு வெயில் ஜாஸ்தி. இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி ஈரமாக இருக்குங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.